இது என்ன? இது ஒரு ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜா? யாரும் ஆர்டர் செய்யவில்லை. அம்மா ஏதாவது ஆர்டர் செய்திருக்கிறார்களா என்று கேட்டு பாருங்க. அம்மா ஏதாவது சொன்னா வீரா? நான் ஆர்டர் செய்யல, இவர்கள் இதை கொண்டு வந்து சொல்றாங்க. அந்த கத்திரிக்கோலை எடுங்கள். ஒரு கத்தரிக்கோல். இன்று இந்த குடும்பத்திற்கு அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய ஆச்சரியம் தரப்போகிறோம். விஷயம் இதுதான். இந்த ஓணம் பண்டிகையில் அவர்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய ஒரு பொருளை வழங்கப் போகிறோம். நமது நேயர்களுக்காக இந்த ஒரு குறும்பு செய்தி செய்கிறோம். இந்த வீடியோவில் பல திருப்திகரமான உணர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்பிக்கலாமா? அப்படிதான் நமக்கு இந்த வீடு கிடைச்சது. அண்ணா, ஆமா அம்மா, நான் ஒரு நிறுவனத்திலிருந்து வருகிறேன். நாங்க இங்க ஒரு சிறிய கணக்கெடுப்பு நடத்துகிறோம். அதன் ஒரு பகுதியா தான் வந்திருக்கிறோம். இது என்ன கேமராலாம்? அதே சும்மா எங்கள் நிறுவனத்துக்கு காட்டுவதற்காகத்தான். உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல. அம்மாவுக்கு இந்த ஓணத்துக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? ஆசைகள் மட்டும்தான் இருக்கின்றன. குறிப்பாக அப்படி எந்த ஆசையும் இல்லை. இருந்தாலும் சொல்லுங்க அம்மா, ஏதாவது ஒரு ஆசை. அப்படி என்ன ஆசை? ஆசைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். சொல்லுங்க. அப்படி என்ன ஆசைகளை சொல்ல வேண்டும்? மனிதனுக்கு ஆசைகள் மட்டும்தான் இருக்கின்றன. ஆனா அப்படிப்பட்ட பொருட்களை உடனே வாங்குவதற்கான வசதி எங்களிடம் இல்லை. இருந்தாலும் அம்மா சொல்லுங்க. நான் இங்க பதிவு செய்ததை நிறுவனத்துல காட்டுகிறேன். எப்பவாவது வாய்ப்பு கிடைச்சா நான். அம்மா சொல்லுங்க. இல்ல, ஆசைகள் என்றால் நாங்கள் இந்த கடற்கரை பகுதியில் வேலை செய்பவர்கள். அதனால் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் போது டிவி, மிக்சி அல்லது ஃப்ரிட்ஜ் போன்ற ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டும் என்று தோன்றும். இவை இல்லையா அம்மா? இல்ல, எதுவுமே இல்ல. அப்படியா? நான் நிறுவனத்துக்கு பார்க்கலாமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையா? சரி. பயன்படாத ஒரு டிவி இருக்கிறது, அது வேலை செய்யவில்லை. பரவாயில்ல, நான் பார்த்துக்கொள்கிறேன். 3 குழந்தைகள், அப்பா மற்றும் அம்மா என 5 பேர் கொண்ட மகிழ்ச்சியான குடும்பம். இத்தனை பேர் இந்த சிறிய வீட்டில் வசிக்கிறாங்க. உண்மையை சொன்னா நாம அனைவரும் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள். இன்று மாலைக்குள் இந்த குடும்பத்திற்கு நாம் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வர போகிறோம். இத்துடன் நமது கணக்கெடுப்பை முடிக்கிறோம். இதுதான் அந்த குடும்பம். சரி அம்மா, நான் கிளம்புகிறேன். இது என்ன நிஜமாக நடக்குமா? என் வாழ்க்கையில இதுதான் முதமுறை. அம்மா, வாழ்க்கையில எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கின்றன அல்லவா? அவர்களின் விருப்பப்படி நாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். அதை பணத்தால் நிரப்பினோம். ஏன்? அவர்கள் தங்கள் கையால் இந்த பணத்தை எடுத்து ஃப்ரிட்ஜை தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக. அதை கண் பார்க்கும் சேர்ந்து மனதுடையும் இத்தகர்வாமிக்கும் ஆண்டவனுக்கே அதனின் ஒற்றுமையால் வியக்கணுமே. அந்தம் நம் நண்பர் உறவை மனதில் என்றும் வைக்கணும். முதியவன் சிறியவன் ஒப்பிடாமல் இருவரும் பலத்தையும் சேர்க்கணுமே. போலி தன்மை உலகத்தை மாறாது, இங்கு சேராது. நேர்மை நான் என்றைக்கும் நீளை தேடுமே. இது மொழியாக இணைந்த பணிதான், மனிதையத்தால் முளைத்த மலைதான், கவிதையத்தால் வரைந்த சிலைதான் எங்கள் வலித பாட்டி வரியா. திரும்பி குரலை திரும்பி மனப்பாடம் பண்ணி சிறுவன் இல்லாத கருத்தை அறுத்து சுகத்தை ரசித்து பின்பற்றி வாழ்க்கையின் நடைமுறையில் இது அப்புவின் வீடு தானே? இது அப்புவின் வீடுதான். ஆமா, இதோ ஃப்ரிட்ஜ் ஆர்டர் செய்ததற்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஐயோ, இங்க நாங்க யாரும் எதுவும் ஆர்டர் செய்யவில்லையே. இல்ல, இது உங்கள் எண் இல்லையா? ஆர்டர் செய்தபடிதான் வந்திருக்கிறது. இங்கே டெலிவரி செய்ய சொன்னார்கள். அந்த ஐயா காலையில் வந்திருந்தார். அப்போது ஆர்டர் எடுத்து விட்டு தான் சென்றார். ஆமா சார், கார். இதெல்லாம் சொன்னானோ? நான் ஒன்னும் இல்ல, 16,000 ரூபாய் இதுக்கு வந்திருக்கு. கூடவே ஒரு 1000 ரூபாய் ஆட்டோ வாடகையும் இருக்கு நமக்கு. சாரி, இவங்க ஆர்டர் பண்ணிட்டு தான் இப்படி சொல்றாங்க. ஆமா, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஓ சரி சரி, போனாதான் நமக்கு கொடுக்க முடியும். ஆட்டோ ஓட்டுறவருக்கு இது ஒரு வருமானம் தானே. இது பசங்க பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க யாரும் ஆர்டர் பண்ணல. பண கஷ்டத்துல இருக்கும்போது இதெல்லாம் எப்படி? நீங்களே முடிவு பண்ணுங்க. வசந்த போயிட்டாங்க. கடன் அடைக்கவே வழி இல்ல, அதனாலதான் சொல்றேன். 5 நிமிஷம், இதோ இங்க இறக்கி வைக்க போறேன். இறக்காதீங்க தம்பி, என்கிட்ட காசு இல்ல. சாரை கூப்பிட்டு இருக்கேன். சார் இப்ப வருவாரு. சரியா? இல்லவே இல்ல. சார் இப்ப வருவாரு. எப்படியோ இது இறக்கி வச்சிடல. சார், இவங்க இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கதான் காரணம். என்னன்னு தெரியல, நான் கேட்டு சொன்னேன். அக்கா, இந்த காசு கிடைச்சிருந்தா நான் கிளம்பி இருப்பேன். ஏன்னா எனக்கு காயம்புலம் வரைக்கும் போதுறோம். சற்றும் எதிர்பார்க்காம அவங்களோட மூத்த மகன் வந்தான். அப்புதானே, அப்போட நம்பர் தானே இது. இதுலதான் காலையில ஒரு ஆர்டர் வந்தது. இது என்னன்னு தெரிஞ்சா காசு கிடைச்சிருந்தா நாங்க வீட்டுக்கு போயிருப்போம். நான் காலையில போன் வச்சுட்டு போனப்போ யாரும் இங்க கூப்பிடலையே. நான் ஆர்டர் பண்ணவே இல்ல. எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது. பாருங்க, இத பத்தி எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. நாங்க ஆர்டர் வந்ததால தான் கொண்டு வந்தோம். 16,000 ரூபாய், கூடவே ஆட்டோ வாடகையும் வந்திருக்கு.
காலையில ஒரு பையன் இங்க வந்தான், ஏதுதான் சொல்லிட்டு போனா. அவனுக்கு என்ன பைத்தியமா? வச்சுக்க. யார் இதுக்கு காசு கொடுப்பாங்க? நான் ஒன்றும் சொல்லல. சொல்லிட்டு காலையில இங்க கொண்டு வர சொன்னாங்கன்னு ஏதோ சொன்னாங்க. சரியான விவரம் இல்லாம இந்த பொருளை இங்க கொண்டு வந்து அங்க கொண்டு வந்தது அப்படிதான், நம்பர் கிடைச்சது. ஒண்ணும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, கணா அடைக்கவே வழி இல்ல. யார் வந்தாலும் சரி பொருளை எடுத்துட்டு போங்க, எங்க கிட்ட காசு இல்ல. அவன் காலையில வந்தான், என்கிட்ட ஏதோ சொன்னான். இதை இங்க கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல தம்பி, காலையில வந்து நான் கேட்டப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டேன். ஆசை இருக்குன்னு சொன்னா ஆசை யாருக்கு தான் இருக்காது? அதுக்காக பொருளை இங்க கொண்டு வந்து உண்டு. எங்க கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல தம்பி. வாங்குறதுக்கு ஒண்ணும் இல்லைங்களா? அம்மா சொல்லியிருந்தாங்க. ஒரு காரியம் பண்ணுங்கம்மா, இது இப்போ இருக்கட்டும், மாசம் மாசம். ஒன்றும் இல்லை, பாவம் மனுஷங்க. ஆனா அது இல்ல 5. ஒரு பைசா கூட இங்க இல்ல. இவனும் காயங்குளம் வரைக்கும் போகணுக்குங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த காசை நான் தான் கட்டணும், இந்த தம்பிக்கு நான் தான் கட்டி ஆகணும், அங்க போய் கட்டிட்டு நான் தான் தர்றேன். நிறுவனம் ஒத்துக்கலாது, நிறுவனம் ஒருபோதும் ஒத்துக்கலாது. அதற்கு உங்கள் வீட்டு வரி செலுத்திய ரசீது போன்றவற்றை கொடுக்க வேணும். ஆனா வீட்டுல பெண்கள் மட்டும் இருக்கும்போது வந்து எதையாவது சொல்லிவிட்டு இதை இப்படி கொண்டு வந்து வைத்து விட்டா நாங்கள் இங்கே என்ன செய்வது? நீங்க என்னதான் அம்மான்னு அழைத்தாலும் வீட்டுல இருக்கிற ஆண்கள் தான் பணம் கொடுக்க வேணும். அவர்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்? கிடைக்கும். எதுவும் இல்லாததாலதான், எந்த வேலையும் இல்லாததாலதான். ஏதாவது ஒரு வழி இருக்கமாலா போகும். இல்லங்க, கடற்கரை வேலை தான், இங்க வேற வழியே இல்ல. ஒரு காரியம் செய்யுங்க, நான் நிறுவனத்திடம் பேசிவிட்டு 2 மாதங்கள் கழித்து கொடுத்தால் கூட போதும். ஐயோ 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் எங்களிடம் கொடுக்க பணம் இல்ல. பணம் இருந்தால் நாங்கள் தரமாட்டோமா? அப்படியே 2வது மகனும் வந்து விட்டான். விஷயம் கையை மீறி போய் கொண்டிருந்தது. வேற வழியே இல்லை. பிரச்சனை என்னவென்றா, நாங்க ஒரு பொருளை ஆர்டர் செய்தோம். காலையில வந்தபோது அம்மாவிடம் ஒரு ஃப்ரிட்ஜை இவர்கள் இதை இங்கே வைத்து இவர்கள் ஒவ்வொரு கதையாக சொல்கிறார்கள். நமக்கு தெரியுமா, ஃப்ரிட்ஜ் கிடைத்தால் நல்லா இருக்கும்னு கேட்டாங்க. நான் ஃப்ரிட்ஜை கொண்டு வந்தேன். இப்போது அதற்கான பணம் இல்லை என்கிறார்கள். பணம் இப்போது இல்லை என்று சொன்னபோது தவணை முறையில் கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறேன். ஆனால் தம்பியின் அண்ணன் செம கோபத்தில் இருக்கிறார். என்னிடம் பணம் இருக்குதுங்க. எங்க இருந்து வருவான்? எடுத்துக்கொண்டு போங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்னா எடுத்துக்கொண்டு போல. இப்போது இவனுடைய வேலை போய்விடும். என் கையிலிருந்து ஒரு 1000 ரூபாய் கூடுதலா போகும். பிறகு நாங்க என்ன செய்வது? 10-16,000 ரூபாய் என்றால் நாங்க எங்கிருந்து கொண்டு வருவது? அதை ஒரு முறை திறந்து பார்க்குவான். தம்பி, ஒரு கத்தி எங்கியது? இங்க பண்ணிக்காட. அம்மா, 1 வருடம் கழித்து கொடுத்தா கூட போதும். வேண்டாம், பிரிக்க வேண்டாம், எடுத்துக்கொண்டு போனா. இது பிணிங்க. அண்ணா எடுத்துக்கொண்டு போங்க. அந்த கத்தியை இங்கே இரு. ஒரு கத்தி. தம்பி, இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, பிரிக்க வேண்டாம், எடுத்துக்கொண்டு போங்க. அந்த கத்தியை கொஞ்சம் எடுப்பீர. இதை காணலாம். அண்ணா பிரிக்க வேண்டாம், எடுத்துக்கொண்டு போங்க. சரியா தம்பி? இது இங்கே இருக்கட்டும். மின்சாரம் கொடுக்க வேண்டாம், பிரச்சனை முடிஞ்சது இல்லையா? பிறகு மின்சாரமும் இல்ல. மின்சாரத்துல இணைக்க வேண்டாம். இப்போது நாங்க என்ன உங்க எதிரிகளா? தம்பிக்கு உதவத்தானே பாக்குறோம். தம்பி, இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. இத பாருங்க, இப்போதே குளிர்ச்சி வந்து விட்டது. இத பாருங்க. வேண்டாம் வேண்டாம், இதை திறப்பதற்கு முன்பே சொன்னதுதானே. டே பசங்களா, இதை எடுத்துக்கொண்டு போகாதீர்கள், அவர்களுக்கு வேண்டாம். அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இனி இதை எடுத்துக்கொண்டு போக முடியாது. இதோ இங்கே நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்றால், அண்ணா வேண்டாம் என்று அம்மா பிரிக்க போன போதே சொன்னாங்க இல்லையா, இது வேண்டாம், இந்த பொருள் வேண்டான்னு. இதை பிரித்து நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். தம்பி, ஒரு காரியம் செய். நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஒரு விஷயம் கேட்கலாமா? இந்த நிலைமையை சொன்னா தலைமை அலுவலகத்துல அவர்களுக்கு புரியாது. சரி, நீங்க வீடியோ எடுங்க, என்ன வேணுமானாலும் செய்யுங்க. சார், இதோ நாம் வீட்டிற்கு கொண்டு வந்த பொருளை பிரிச்சு தெர்மாக்கோல் எல்லாவற்றையும் கலைத்து போட்டுவிட்டு இப்போது இவர்கள் பணம் தர மாட்டேன் என்கிறார்கள். அது நீங்க இந்த கேமராவை வச்சு எங்களை யாரிடம் காட்டுகிறீங்களே? சார், நாங்க போனா ஆதாரம் வேண்டுமா? உண்மையில் இவர்கள் இதை இப்படி பிரிச்சு விட்டு இப்படி கொண்டு வந்து வைப்பதா? எங்களுக்கு இது வேண்டான்ற சொன்னது தானே. அம்மா, நாங்க சொன்னோம் இல்லையா, காலையில இருந்து இதை கொண்டு வந்ததிலிருந்தே சொல்கிறோம் இல்லையா, இது வேண்டாம் வேண்டாம் என்று. எங்களிடம் பணம் இல்லாததால தான் வேண்டாம் வேண்டாம் சொல்றோம். என்ன செய்வது சார்? திறந்து விடலாமா? தம்பி, நீயே திறந்து விடு.
ஆனால் 4 பலூன்கள் உள்ளன. இந்த 4 பலூன்களுக்குள் நான் காகிதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். பார்த்தீர்களா? தெரிகிறதா? உடைக்கட்டுமா? இதை உடைச்சு அந்த பேப்பருக்குள்ள ஃப்ரிட்ஜ்னு எழுதியிருந்தா மட்டும்தான் அம்மாவுக்கு கிடைக்கும். ட்விஸ்ட் இல்லாம என்ன நீ ஒர்க்ஸ் உடைக்கலாம், ஆனா எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. ஏன்னா ஒண்ணுல மட்டும்தான் எழுதி இருக்கு. இல்லைன்னா அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜ் கிடைக்காது. சரி, அம்மாவுக்கு எந்த பலூன் வேணும்? அதை உடைங்க. வயலட் பச்சை. பச்சை வயலட்டு இல்ல, முடிவு பண்ணுங்க. ஒரு வாய்ப்பு தான். வயலட்னா என் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் நம்புறேன். அப்படின்னா உடைங்க. நாங்க அக்காவை வேறொரு விஷயத்துக்காக அறிவோம். இதுதான் வயலட். நான் இவங்க கூட நிச்சேன். திறந்து பாருங்க, திறந்து பார்த்துக்கோங்க, திறந்து பாருங்க. வேண்டாம். உடைக்கட்டுமா? எப்படி தெரிஞ்சது இந்த கரெக்ட் வயலட்ல இருக்குன்னு? எனக்கு தெரியும். அது ஏன்னு தெரியுமா? எங்க வயலட் குரூப், அதனால இது வயலட். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன். என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். இந்த விஷயத்துல அவங்க எந்த பலூனை உடைச்சாலும் அந்த ஃப்ரிட்ஜ் அவங்களுக்கு சொந்தம். காசு கூட கொடுக்க வேண்டாம். அம்மாவோட சொந்த சந்தோஷம் தானே. என்னோட இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு வாக்குறுதி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துவேன். நான் மட்டும் இல்லை, நாம சந்தோஷப்படுத்துவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வாங்க நண்பர்களே. இந்த உலகத்தையே நம்ம மாற்றலாம்.